அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டேம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் விச் ரிவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேம் யார் கட்ட போறாங்க அப்படின்னா சைனா டிபெட் ரீஜன்ல வந்து கட்ட போறாங்க. சரிங்களா, சைனா டிபெட் ரீஜன்ல. ஸோ என்ன ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா சாங்போ அப்படிங்கிற ரிவர். ஓகேங்களா, ஸோ இந்த சாங்போ ரிவரை தான் இந்தியாவில் என்னன்னு சொல்றோம்னா பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பிரம்மபுத்திரா நதி அப்படிங்கிறது நமக்கு திபெத்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வழியா இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியாவில் கொஞ்சம் தூரம் அஸ்ஸாம்லாம் போயிட்டு அங்கிருந்து பங்களாதேஷ்குள்ள போகுது இந்த பிரம்மபுத்திரா அப்படிங்கிற நதி. இதை சைனாவில் என்ன சொல்றாங்க சாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாங்போ நதியில தான் சைனா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டேம் அப்படிங்கிறத பில்ட் பண்ண போறாங்க. இதனால இந்தியாவுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கும், ஆனா இருக்காது அப்படிங்கிறது சைனீஸ் கவர்மெண்ட் சொல்றாங்க. அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் பார்த்தோம்னா சர்வ்ட் அஸ் RBI கவர்னர் ஃப்ரம் 1982 to 85. கரெக்ட் தான். அடுத்தது LPG ரிஃபார்ம்ஸை 1991 கொண்டு வந்திருப்பார், அதுவும் கரெக்ட் தான். இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பார் 2004 14 வரைக்கும். ஸோ அதுவுமே கரெக்ட் தான். ஸோ மூணுமே நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா சுபோஷித் பஞ்சாயத் ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சுபோஷித் பஞ்சாயத்து ஸ்கீம் பார்த்தோம்னா நமக்கு பிரைம் மினிஸ்டர் 2 நாளைக்கு முன்னாடி இந்த சுபோஷித் பஞ்சாயத் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து எல்லாமே பார்த்தோம்னா நியூட்ரிஷன் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப டவுனா இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையுமே நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவோட தான் இந்த சுபோஷித் பஞ்சாயத் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரியா, ஸோ இப்போ சுபோஷித் பஞ்சாயத் அப்படின்னா நமக்கு நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரணும். சரியா, அடுத்தது, ஹவு மெனி சில்ட்ரன் ஒன் த பால் புரஸ்கார் அவார்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பால் புரஸ்கார் அவார்டு அப்படிங்கிறது இந்தியாவில் December 26 வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ December 26 என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ December 26 தான் நமக்கு பால் புரஸ்கார் அவார்டு அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இந்த வருஷம் எத்தனை பேருக்கு பால் புரஸ்கார் அவார்டு பிரசிடென்ட் தான் கொடுப்பாங்க ஆக்சுவலி. சரிங்களா, எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்தியாவில் 17 பேருக்கு இந்த பால் புரஸ்கார் அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா, லாஸ்டா வீர் பால் திவாஸ் இஸ் செலிப்ரேட்டட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீர் பால் திவாஸ் இந்தியாவில் வீர் பால் திவாஸ் அப்படிங்கிறத 2022 இருந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம். சரிங்களா, எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா December 26 அதுதான் வந்து நமக்கு வீர் பால் திவாஸ் அப்படின்னு சொல்றாங்க. 10th சிக் குரு இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட பசங்களை பார்த்தோம்னா அப்போ இருந்த முகல் ரூலர்ஸ் வந்து முகல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கவர்னர்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ரூலர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வேற மதத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருப்பார். அந்த சிறுவர்கள் 10 வயசு இருந்த சிறுவர்கள் யாருமே நாங்கள் மதம் மாற மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதனால என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே December 26, 1704 அந்த அன்னைக்கு உயிரோட புதைச்சி சமாதி கட்டியிருப்பாங்க. சரிங்களா, மதம் மாற மாட்டோம்னு சொன்னனால. ஸோ அந்த ஒரு நிகழ்வை பார்த்துட்டு தான் நம்ம 2022 வீர் பால் திவாஸ் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருப்பார். அப்போலேருந்து அந்த பால் புரஸ்கார் விருதும் வந்து வழங்கப்பட்டுட்டே வருது. சரிங்களா, ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.